இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து இன்றைக்கி என்ன கம்பெனியோட நியூஸ் பார்க்க போகிறோம்னா சிடிஎஸ்எல் நியூஸ் மட்டும் இல்லைங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், இந்த கம்பெனி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ என்டையர் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ அதால் உங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ மெயினாக என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்க போட்டிங்கன்னா, இந்த கம்பெனி வந்து இந்த வருஷத்தோட ஐயை ரீச் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் 52 வீக் ஐ. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். ஸோ அதை கணக்கு வச்சு தான் இந்த 52 ஐ பிரேக் அவுட்டை நடக்கும்போது இந்த ஸ்டாக் 9% இன்னைக்கு மேலே போயிருக்கு. எஸ். ஸோ இந்த கம்பெனி என்னன்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணும். வாட் எவர் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியணும். புரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபேமஸான நேம் ஒருத்தர், அது யாருன்னு தெரியும், ஹர்ஷத் மேத்தா. ஸோ ஸ்கேம்னாலே அவர் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் அவர் அந்த ஸ்கேம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கோட கம்பெனிஸை முன்னாடிலாம் வந்து மெட்டீரியல், ஓகேங்களா, ஒரு பேப்பரில் எழுதி இவ்வளோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஜிட்டல் திங்கை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, இந்த கம்பெனி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு புரோக்கர், ஓகேங்களா, உங்களை வந்து சீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா உங்களோட ஸ்டாக்ஸ்லாம் எதுவுமே ஆகாது. இந்த கம்பெனி கிட்ட பத்திரமா இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் அ சென்ட்ரலைஸ்டு கம்பெனி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே. ஸோ இந்த கம்பெனி இந்த மாதிரி விஷயங்களை டேக் கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் சைட்லேயும் வந்து இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிம்பிள் திங்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2016 பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டோட அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10 crores மேலே க்ராஸ் ஆகிருக்குன்றாங்க. ஸோ எவ்வளோலாம் டிமோட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுதோ ஃப்யூச்சரில் அவ்வளோலாம் இந்த கம்பெனிக்கான வேலைகள் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பேஸில் இந்த ஸ்டாக் இந்த வருஷம் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக வந்து உருவாகிருக்கு. விச் மீன்ஸ் 100% வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதோட ஃபண்டமெண்டல் அனலைஸை நீட்டாக பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஒரு கம்பெனிக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு கம்பெனியை நீங்கள் பை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரே விஷயம் எதுலேருந்து தெரியும்னா இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ்லேருந்து தான் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேஜராக நம்ம ஒரு 4 டேட்டா தான் பார்ப்போம். சரிங்களா? ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் 55% கொடுத்துருக்காங்க. இபிஐடி 56% இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 49% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் இபிஎஸ் 49% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு கம்பெனினா ப்ராஃபிட்ன்றது இம்ப்ரூவ் ஆகிட்டே போகலாம் மட்டும்தான் ஸ்டாக்கோட ப்ரைஸுன்றதும் மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வெரி ஹியூஜ். ஓகேங்களா? 38,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஓகே. ஸோ இந்த டேட்டாலாம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் நல்லா இருந்த ஒரே காரணத்தால் தான் இந்த வருஷம் இது வந்து மல்டி பேக்கர், விச் மீன்ஸ் 100% ரிட்டர்ன்ஸ்ன்றதை ஈஸியாக வந்து கொடுத்துருந்தது. ஸோ இப்போது டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்கலாம். ஸோ சிடிஎஸ்எல் இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு விஷயம் பண்ணுவோம், 1 இயருக்கு அந்த ஸ்டாக் என்னவா ஆயிருக்குன்றதை பார்ப்போம். விச் மீன்ஸ் 1 இயர் முன்னாடியே இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் லோ ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது இதோட கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 100% மேலே, விச் மீன்ஸ் நீங்கள் 1 lakh போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 lakhsன்றது ரிட்டர்ன்ஸாக கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. ஸோ இதுக்கு நிறைய காரணங்களை தான் நம்ம முன்னாடி பேசணும். கரெக்டாக? ஸோ ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட்? சரி, ஓகே. ஸோ இப்போது கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் ஏபிள் டு see I am drawing the 2 lines. ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டல் லைன்ஸ் எடுத்து I have drawn the 2 things, which means கீழே இருக்கிறத சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கிறத ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் பார்க்குறவங்களுக்கு, மார்க்கெட்லேயே இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி என்னன்னு தெரியும். ஸோ ஆஸ் அ லாங் பீரியட் ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் வரைக்குமே இந்த ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கு. ஆஃப்டர் தட் வைல் பிரேக் அவுட் எடுத்த உடனே ஸோ இன்னைக்கு ரொம்ப யூஜாக 52 வீக் ஐயை பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இயர்லேயே இந்த ஸ்டாக்
வந்து 52 ஐ மீன் இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஈவன் தோ உங்களுக்கு தெரியும் நிஃப்டி இன் நாட் குட் வே. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து புல்லிஷில் இல்லாமல் பீரிஷில் தான் இருக்காங்க. அப்போவுமே இந்த ஸ்டாக் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக புல்லிஷ்க்கு போகும்போது இந்த ஸ்டாக் வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா the thing is fundamentally the stock is very good. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்ஸ்டாகிராம் வாய்ஸ்லையும் பார்த்தீங்க வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மேலே ஏறி இருக்கு. அந்த ரீசனால தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய வால்யூமுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ கரண்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு 2000 ரீச் ஆகிற எல்லா பொட்டன்ஷியலுமே இந்த ஸ்டாக்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா அப்படின்றது நான் சொன்ன இந்த அனலைஸ் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகே இந்த ஸ்டாக்குள்ள நம்ம போகலான்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக போகலாம், வேணாம்னு நினச்சாலும் ஓகே. ஏன்னா ஒரு மணியும் உங்களோட மணி யார்கிட்டையும் கொடுத்தோ யார் அட்வைஸும் கேட்டோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட தேர்ட் ப்ராசஸ் சொல்லும். ஸோ அது மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.